சக்சஸ் சக்சஸ்னா என்ன? ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பை லீட் பண்றது மட்டும்தான் சக்சஸா? அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு நல்ல ஹெல்த், ஒரு எனர்ஜி சிஸ்டம், ஒரு லைஃப்ல வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பு, மென்டல் ஸ்டெபிலிட்டி, கிரியேட்டிவ் ஃப்ரீடம், நமக்கு பிடிச்ச லைஃப்பை நம்மளா வாழ்றது, ஒரு வெல்பீயிங், ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு. ஸோ இதெல்லாம் கவர்ந்து இது எல்லாமே சேர்ந்தது தானே சக்சஸ் அப்படிங்கிறது. பட் இது எல்லாமே சேர்ந்துமே சில பேருக்கு சில டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்ல வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகாத மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இல்லை இது என்னமோ ஒரு அறகுறையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா எல்லா ஜீவராசிகள்லையுமே ஒரு டிவைன் பவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த டிவைன் பவர் நம்ம என்னைக்கு நம்ம உணர ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த லைஃப் வந்து முழுமை பெறும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஸோ சக்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா when you start to realizing your divine power, that is the real success அப்படிங்கிறது. ஸோ உண்மையான வெற்றி உனக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை நீ என்னைக்கு நீ உணர ஆரம்பிக்கிறியோ அதுதான் உண்மையான வெற்றி. அன்னைக்குதான் உன்னுடைய வாழ்க்கையும் முழுமை பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மிஸ்டர் தீபக் சோப்ரா. பட் இந்த சக்சஸ் ஓகே, இந்த டிவைன் பவரை நம்ம உணரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம அதுக்கு ஒரு லாஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 லாஸா பிரிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அதை தான் தன்னுடைய புக்ல 7 ஸ்பிரிச்சுவல் லாஸ் ஆஃப் சக்சஸ் அப்படின்ட்டு தன்னோட புக்ல கொடுத்துருக்காரு மிஸ்டர் தீபக் சோப்ரா. இதான். ஸோ இந்த புக்கை பத்தின ஒரு சின்ன ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னங்க, ஒரு புக் படிக்கலாமா? இந்த 7 ஸ்பிரிச்சுவல் லாஸ் ஆஃப் சக்சஸை பார்க்கறதுக்கு முன்னாடி லானா என்னன்னு தெரியணும்ல. இந்த என்டையர் பிரபஞ்சம், இந்த என்டையர் யூனிவர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா அன்னோன்ல இருந்து வந்தது தான் அப்படிங்கிறாங்க. இந்த என்டையர் பிசிக்கல் யூனிவர்ஸ். ஸோ அன்னோன்ல இருந்து நோன், இன்விசிபிள் இருந்து விசிபிள், அன்மேனிஃபெஸ்டேஷன்ல இருந்து மேனிஃபெஸ்டேஷன், ஒரு தெரியாத ஒரு விஷயத்துல இருந்து தெரிஞ்ச விஷயத்துக்கு மாறுறதுக்கு உண்டான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் லா அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இதோட சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்பிரிட் அப்படிங்கிறாங்க. இதோட ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன் தான் மைண்ட். இதோட ஆப்ஜெக்ட் ஆஃப் கிரியேஷன் தான் இந்த பிசிக்கல் பாடி அப்படிங்கிறது. இது வந்து நம்ம ஸ்பிரிட், மைண்ட், பாடி 3 ஒத்துழைச்சு நம்ம எந்த ஒரு செயலையும் செய்ய ஆரம்பிக்கிறோம் அல்லது நம்மளோட லைஃப்பை வந்து அது வழியா நம்ம லீட் பண்றோம் அப்படின்னா நேச்சரோட நம்ம அலைன் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி அலைன் ஆகும்போது எல்லா விஷயமே சக்சஸ் தான். நாட் ஓன்லி த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப், நீ சுவாசிச்சுட்டு இருக்கிற நித்தம் சுவாசிக்கிற இந்த பிரீத் முத கொண்டு சக்சஸ் தான் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ இதுக்கு வந்து அந்த 7 ஸ்பிரிச்சுவல் லாஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இதோட ஃபர்ஸ்ட் லா தான் லா ஆஃப் பியூர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது. லா ஆஃப் பியூர் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா பியூர் கான்சியஸ்னஸ். ஸோ இப்போ வந்து உன்னுடைய பியூர் கான்சியஸ்னஸ் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா உன்னுடைய உண்மையான தன்மையில நீ நிலைப்பாட்டு இருக்கிற போதுதான் அதுதான் பியூர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு வெளியில உள்ள ஒரு அப்ரூவலுக்காகவோ அல்லது வந்து இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்போம்ல. ஸோ அதுபடி இல்லாம உன்னுடைய உண்மையான தன்மையில நீ செயல்பட ஆரம்பிக்கிற அப்படின்னா தட் இஸ் கால்டு பியூர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது. ஸோ எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து இவர் எப்படி என்ன அப்ரோச் எடுக்கிறாரு அப்படின்னா 2 விஷயம் எடுக்கிறாரு. ஒன்று வந்து செல்ஃப் ரெஃபரல், இன்னொன்று வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரல் அப்படிங்கிறாரு. இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்களுடைய ஒப்பீனியனுக்காக நம்ம இருக்கிறது. அவங்க சொல்லிட்டாங்க, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பூர்த்தி பண்ணணும், ஸோ இவங்களுக்காக நம்ம வாழணும், இவங்களுடைய ட்ரீமை வந்து நம்ம நிலைநிறுத்துறதுக்காக நம்ம இருக்கணும், இவங்கெல்லாம் சொல்றாங்க அப்படின்ட்டு அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்றது தான் இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரல் அப்படிங்கிறது. இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு பயத்தினாலேயே போயிட்டு இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இதோட ஆப்ஜெக்ட் ரெஃபரல் வாழ்றதுனால தான் நம்மளுடைய இம்பாக்ட் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது, ஒரு பவர், ஒரு ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே வந்து பயம். நாளைக்கு எதுவும் இதாகவும் போயிடுச்சு அப்படின்னா இன்கேஸ் வந்து இப்போ நான் நல்லா இருக்கேன், நாளைக்கு ஏதாச்சும் நம்மளோட லைஃப் வந்து ஒரு மாதிரி நிலகுலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது? ஸோ அதுக்காக இப்பயே நம்ம அந்த பவரை வாங்கி வச்சுக்கணும். இப்ப அந்த பவர்ல இருந்தா மட்டும்தான் நம்மளை 4 பேர் மதிப்பாங்க, அந்த இமேஜ், அடுத்தவங்க நம்மளை மதிக்கணும். ஸோ இப்ப அந்த பவர்ல நான் இருக்கணும். இப்ப நான் இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் இந்த பணம் அப்படிங்கிறது வந்து என்கிட்ட சேரும். இந்த பணம் இருந்தா தான் நாளைக்கு நான் வாழ்க்கையை வந்து நல்லபடியா வாழ முடியும். இல்லை அப்படின்னா ஃபியூச்சர் என் லைஃப் என்ன ஆகுமோ. ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரல் அப்படிங்கிறது. இன்கேஸ் இந்த செல்ஃப் ரெஃபரல் பாத்தீங்க அப்படின்னா அது அதர் ஹேண்ட் செல்ஃப் ரெஃபரல் பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லாம ஒரு ஃபியரும் இல்லாம இப்ப இந்த செகண்ட் எப்படி வாழ்க்கை போகுதோ அதுபடி வாழ்றதா இந்த செல்ஃப் ரெஃபரல். ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இருக்கும். என்ன தோணுதோ அந்த இன்ஸ்டிங் என்ன தோணுதோ அதுபடி லைஃபை லீட் பண்றது, யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாம இருக்கிறது, அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காத ஒரு தாட். அவனுடைய லைஃப் அவன் பார்த்துக்குவான், இது என்னுடைய லைஃப், இதை நம்ம தான் பார்க்கணும்.
அந்த மாதிரியான ஒரு தாட்ல இருக்கிறது இந்த செல்ஃப் ரெஃபரல் அப்படிங்கிறது. ஸோ இந்த செல்ஃப் ரெஃபரல், ஆப்ஜெக்ட் ரெஃபரல். இந்த செல்ஃப் ரெஃபரல் எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிரிட்ல இருந்து வருது. இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரல் பாத்தீங்க அப்படின்னா பயத்துல இருந்து வருது. இந்த செல்ஃப் ரெஃபரலோட அவுட்கம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா உன்னோட இன்ஸ்டிங் என்ன சொல்லுதோ அதுபடி இருப்பேன். பட் இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரலோட அவுட்கம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களுடைய இந்த பவர், அடுத்தவங்களை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணணும், அதுல உள்ள நிறைய மாஸ்க், இந்த சொசைட்டிக்காக நிறைய மாஸ்க் போட வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த அவுட்கம் தான் இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரல் அப்படிங்கிறது. ஓகே, இந்த செல்ஃப் ரெஃபரல், ஆப்ஜெக்ட் ரெஃபரல் இதெல்லாம் ஓகே, இந்த பியூர் கான்சியஸ்னஸ் ஓகே. இது எப்படி அப்ளை பண்றது லைஃப்ல? இதை அப்ளை பண்ணா மட்டும்தான் இந்த பியூர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஈர்க்க முடியும். ஸோ எப்படி அப்ளை பண்றது? கிட்டத்தட்ட ஒரு 4 டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு அப்படிங்கிறார். என்ன பண்ணணும் அப்படின்னா, பியூர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறதே வந்து உன்னுடைய உண்மையான தன்மையில இருக்கிறது. ஸோ உண்மையான தன்மையில நீ இருக்கணும் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் பவர் ஆஃப் சைலன்ஸ். சைலன்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ எவ்வளோக்குள்ள நம்ம சைலன்ஸை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்குள்ள நம்மளுடைய உண்மையான அந்த இன்னர் கான்சியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. ஒன்ஸ் நீ வந்து பவர் ஆஃப் சைலன்ஸ் நீ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் மெடிடேஷன், தியானத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிருவேன். ஸோ தியானம், இந்த மெடிடேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோக்குள்ள நம்ம டீப்பா, நிறைய ரிஷிஸ் வந்து யோகிஸ் நிறைய பேர் சொல்லியிருந்திருப்பாங்க, எவ்வளோக்குள்ள நீ டீப்பா மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறியோ அவ்வளோக்குள்ள உன்னோட இன்னர் கான்சியஸ்னஸ் நீ வந்து ஒரு ஆழ்ந்த தன்மைக்குள்ள போக ஆரம்ப அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த யோகா மெடிடேஷன் எல்லாம். ஸோ இந்த மெடிடேஷன் பண்ண 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 உன்னுடைய உண்மையான தன்மை, இறைத்தன்மை கண்டிப்பா உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு, செகண்ட் ஸ்டெப் மெடிடேஷன் முடிச்சாச்சு. தேர்ட் என்னது? நான் ஜட்ஜ்மெண்டல் லிவிங். ஒருத்தவங்கள ஒரு பர்சனை பார்த்தாலே நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் இந்த காலகட்டத்தில். ஸோ இவனா ஐயோ இவன் கோபக்காரன், இவளா இந்த பொண்ணு வாயாடி, அவனா அவன் கொஞ்சம் ரொம்ப சீன் போடுறவன், இவளா ஐயோ பயங்கரமா மோசம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்கள பேசுறதுக்கு பழகிறதுக்கு முன்னாடியே பார்த்தாலே சில ஜட்ஜ்மெண்டல்ஸ் நம்மளுக்கு வந்துடுது. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்டலை தவிர்த்தாதான் நம்மளுடைய இன்னர் கான்சியஸ்னஸ்ல நீ அப்படியே கரெக்டா இருப்ப அப்படிங்கிறாங்க. ஸோ நான் ஜட்ஜ்மெண்டல் லைஃப். நீ ஜட்ஜ் பண்ணாம ஒரு பர்சனுடைய ட்ரூ நேச்சரை நம்பி பிலீவ் பண்ணி அவங்களோட பிஹேவ் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னா அது உனக்கு பல வழிகள்ல நல்லதா அமையும். சரி, நீ என்னைக்கு ஒரு பர்சன் நீ ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறியோ அப்பவே நீயும் நடிக்க ஆரம்பிக்கிற அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த நான் ஜட்ஜ்மெண்டல் லைஃப் லீட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஃபோர்த், ஸ்பெண்ட் டைம் வித் நேச்சர். இந்த இயற்கையோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பி அப்படிங்கிறாங்க. லா ஆஃப் கிவிங். ஸோ கொடுக்கறது, லா ஆஃப் கிவிங் அண்ட் ரிசீவிங். ஸோ இந்த என்டையர் இந்த பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆகட்டும், அல்லது வந்து நம்மளுடைய எனர்ஜி சிஸ்டம் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சர்க்குலேஷன் மோட்ல தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ சர்க்குலேஷன் மோட் இந்த சென்ஸ் ஒரு பண்ட பரிமாற்றம் ஆகட்டும். அதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மணி இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி பண்ட பரிமாற்றம் அப்படி தானே இருந்துச்சு. நான் ஒரு பொருள் கொடுக்குறேன், அதுக்கு பதில் நீ அந்த பொருள் என்கிட்ட கொடு, அந்த பொருள் எனக்கு வேணும், அதனால என்கிட்ட இது அதிகமா இருக்கு, உங்ககிட்ட அது அதிகமா இருக்கு, ஸோ இதை கொடுத்து அதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த பண்ட பரிமாற்றமாக இருந்துச்சு. ஸோ சர்க்குலேஷன் மோட்ல தான் இந்த என்டையர் யூனிவர்ஸே ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த லா ஆஃப் கிவிங் வந்து எப்படி இதாகும் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவாங்க. நீ எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட எது ஒன்று அதிகமா இருக்கோ அல்லது எந்த ஒரு விஷயத்தையும் நீ கொடுக்க ஆரம்பிக்கிற அப்படின்னா தான் உனக்கு அது கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ உனக்கு ஒரு லவ் வேணும் அப்படின்னா நீ லவ் கொடு, உனக்கு பணம் வேணும் அப்படின்னா நீ பணத்தை கொடு, உனக்கு நாலேஜ் வேணும் அப்படின்னா, நாலேஜ் நல்லா கெயின் பண்ணணும் அப்படின்னா உனக்கு தெரிஞ்ச நாலேஜை 4 பேருக்கு ஷேர் பண்ணு. உனக்கு வந்து இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஜிம் ஆகட்டும், உனக்கு ஒரு நல்ல பாடி நல்ல இது வேணும் அப்படிங்கும் போது உனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் இங்க 4 பேருக்கு சொல்லி கொடுத்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு தேவையான சில விஷயங்கள் கிடைக்கும். உனக்கு லவ் நீ எதிர்பார்க்குற அப்படின்னா அட்லீஸ்ட் நீ செல்ஃப் லவ் ஆறு, 4 பேர்த்துக்கிட்ட நீ நல்லா அன்பா நீ பழகுன அப்படின்னா உனக்கு தேவையான அந்த கரெக்டான பர்சன் உன் லைஃப்ல வந்து உட்காருவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதை எப்படி அப்ளை பண்றது? இந்த லா ஆஃப் கிவிங்க ஓகே லைஃப்ல நான் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி அப்ளை பண்றது? ஒண்ணுமே இல்லை, சிம்பிளான சில விஷயங்கள் தான். யாராச்சும் ஒருத்தவங்க வீடு பார்க்க போறியா, யாராச்சும் ஒரு பர்சனை மீட் பண்ண போறியா, ஒரு சிம்பிளான ஒரு ரோஸ் எடுத்து போ, ஒரு சாக்லேட்ஸ் எடுத்து போ, ஒரு ஏதாச்சும் ஒரு சாப்பிட்றதுக்கான ஒரு பொருள்னாலும் எடுத்துட்டு போ. எதுவுமே உன்னால கொடுக்க முடியலையா, அட்லீஸ்ட் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பிளெஸிங்னாச்சும் நீ வச்சுட்டு வா அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பர்சனை மீட் பண்ணணும் அப்படிங்கிற போது கூட கிடையாது. இதனாலதான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ப்ரே பண்ணும்போது தேங்க்யூ சொல்லி ப்ரே பண்ணு, எனக்கு இத்தனை விஷயங்கள் நீ கொடுத்துருக்க அதுக்காக தேங்க்யூ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணும்போது அந்த மாதிரி ப்ரே பண்ணு அப்படிமா. அப்பதான் தி யூனிவர்ஸ் வில் த்ரோ யூ லாட். இன்னும் நிறைய விஷயங்கள் உனக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படிம்பாங்க. ஸோ யாரையாச்சும் இன்னையில இருந்து பார்க்க போறீங்க, எங்கேயாச்சும் உங்க பார்க்க போறீங்க, யாரையாச்சும் மீட் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஃபிளார் அல்லது ஒரு சாக்லேட் அல்லது ஏதாச்சும் ஒரு சின்ன கிஃப்ட், எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிளெஸிங் நீ கொடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. தேர்ட் லா, லா ஆஃப் கர்மா.
லா ஆஃப் கர்மாவை கொஞ்சம் உள்ளுக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லா ஆஃப் கிவிங்ல இருந்து சில ரெஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா அப்ப நான் லா ஆஃப் கிவிங்ல வந்து சொல்லியிருந்திருப்போம்ல, உங்ககிட்ட எந்த ஒரு விஷயம் அதிகமா இருக்கோ அதை நீ கொடுக்க ஆரம்பிச்ச அப்படின்னா உனக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு. அப்போ உனக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் மட்டும்தான் கிடையாது, அது எண்ணங்கள் முதற்கொண்டுதான். நல்ல எண்ணங்கள் நீ கொடுக்க ஆரம்பிச்ச அப்படின்னா உனக்கும் நல்லதே நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தவங்ககிட்ட நீ கெட்ட எண்ணங்களை விதைச்ச அப்படின்னா உனக்கும் கெட்டதுதான் நடக்கும். ஸோ இதுதான் லா ஆஃப் கர்மா. நம்ம எல்லாத்துக்குமே பரிச்சயப்பட்ட ஒரு பழமொழி இருக்கு, வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். ஸோ நம்மளுடைய என்டையர் லைஃப்லயுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தாட்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த லைஃப் அப்படியே டியூன் ஆகிட்டு நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். நீ நல்லது நினைச்சிட்டு இருந்த அப்படின்னா உனக்கு நல்லதாவே நடக்கும். நீ கெட்டது நீ நினைச்சிட்டு இருந்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு நெகட்டிவாவே நடந்துட்டு இருக்கும். ஓகே, இந்த லா ஆஃப் கர்மால வந்து சில விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கும், சில விஷயங்கள் நம்மளுடைய கண்ட்ரோல்லே இருக்காது. இந்த பாஸ்ட் கர்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே அதை எப்படி ரிசால்வ் பண்றது அப்படிங்கிற சில ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, உன் கை மீறி, உன் கண்ட்ரோல்ல இல்லாம உன் கை மீறி சில விஷயங்கள் போகுது அப்படின்னா அதுக்கு நீ எதுவுமே பண்ண முடியாது, அதை நீ அப்படியே விட்டுரு. பட் ஆனா எதெல்லாம் உன் கண்ட்ரோல்ல இருக்கோ அந்த ஆக்ஷன்ஸை உன்னோட கான்சியஸ்னஸ் மூலயமா நல்ல ஸ்டெப்பா எடுத்து வச்ச அப்படின்னா உன் பேட் கர்மாவை நீ தவிர்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு விஷயம் நம்ம ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன்ல நம்ம இறங்குறோம் அப்படின்னா ஒரு ஆக்ஷன்ல இறங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்த யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்த யோசி அப்படிங்கிறாங்க. ஒண்ணு வந்து, இது நான் இப்ப செய்ய போறதுனால என்ன கான்சியஸ்னஸ், கான்சிக்வன்சஸ் என்னென்ன, என்ன வினை வரப்போகுது அப்படிங்கறத கொஞ்சம் யோசி அப்படிங்கிறாங்க. செகண்ட் வந்து, இப்ப இந்த ஒரு செயல் நான் செய்யறதுனால அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா, எனக்கும் மட்டும் அல்லாம என் சுத்தி இருக்கவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படிங்கறத யோசி. சந்தோஷம் நிம்மதி இது கொடுத்துச்சு அப்படின்னா கோ ஃபார் இட். இல்ல அது கண்டிப்பா சந்தோஷத்தை கொடுக்காது, அது கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வருத்தத்தை தான் கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த விஷயத்த அங்கேயே ஸ்டாப் பண்ணு. நீ அதை மீறியும் தெரிஞ்சும் அதை நீ நடத்துற அப்படின்னா அதுதான் நீ ஒரு கெட்டது, மத்தவங்களுக்கு நீ கெட்டது பண்றதுக்கு உண்டான ஒரு ஆரம்ப புள்ளி. அது அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்லயும் அது மாதிரிதான் நடக்கும். ஆஃப் கர்மா இப்ப ஓகே, இந்த பாஸ்ட் கர்மா இருக்கு. இப்ப சில விஷயங்கள் இந்த கண்ட்ரோல் உள்ளதெல்லாம் நம்ம இந்த வழி சொல்லியாச்சு. இப்ப கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களுக்கு நம்ம கண்டிப்பா சில விஷயங்கள் இந்த கர்மா அப்படிங்கறத நம்மளை போட்டு துரத்தும். அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிதானே ஆகணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா 3 விஷயங்கள் இருக்கு. நம்ம கண்ட்ரோல் இல்லாம சில விஷயங்கள் நம்ம பாஸ்ட்ல நம்ம பண்ணியிருந்திருப்போம், அதனால நம்ம இப்ப பிரசன்ட் லைஃப்ல சில கஷ்டங்கள் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான் நிறைய பேர் சொல்லியிருந்திருப்பாங்க, உன் கர்மப்படி அதனால நீ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க அப்படிம்பாங்கல்ல. அதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா 3 விஷயங்கள்ல நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்றது. அக்செப்டிங் த லைஃப் இந்த விச் வே ஆர். இப்ப நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னா ஆமா அந்த டைம்ல ஏதாச்சும் ஒரு நம்ம ஏதாச்சும் ஒரு கர்மா மூலியமா ஏதாச்சும் ஒரு கெட்டது நினைச்சிருப்போம், அதனால இப்ப நான் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு லைஃபை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது தான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறது. இது நம்பர் 1. செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இது பாதிக்காத மாதிரி இருக்கிறது. ஏதாச்சும் இயற்கையா உங்களுக்கு ஒரு பேர்டன் கொடுக்குது அப்படின்னா ஓகே, அவங்களோட மைண்ட் செட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இது பெர்மனன்ட் கிடையாது, இது டெம்பரவரி அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல தான் இருப்பாங்க. ஸோ அந்த டிட்டாச்மெண்ட்ல இருக்கிறது தான் டைப் நம்பர் 2. இப்போ 3வது விஷயம் தான் என்ன அப்படின்னா தர்மா. ஒரு கெட்ட கர்மாவை நீ போக்கணும் அப்படின்னா நல்ல விஷயங்களை பண்ண ஆரம்பி அப்படிம்பாங்க. நிறைய விஷயத்துல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னா உனக்கு ஏதாச்சும் ஒரு இப்போ ஒரு டைம் சரியில்லை அப்படின்னா நிறைய பேத்துக்கு நல்லது பண்ண ஆரம்பி, அப்படின்னா உன் கெட்ட கர்மா கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும் அப்படிம்பாங்க. நிறைய பேத்துக்கு ஏதாச்சும் சாப்பாடு கொடு, நிறைய உன்னால முடிஞ்ச அளவுக்கு துணிமணி வாங்கி கொடு, உனக்கு முடிஞ்ச அளவுக்கு படிப்பு வசதிக்கு ஏதாச்சும் பண்ணி கொடு, அல்லது இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணி கொடு, அல்லது இந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்று, யாராச்சும் ஒரு அஃபெக்ட் ஆயிருக்காங்களா படிப்புலையோ அல்லது ஏதாச்சும் ஒரு இயற்கை இதுல வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா உன்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லதை பண்ணி கொடுத்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உன்னோட பேட் கர்மா வந்து குறைய ஆரம்பிக்கும், கெட்ட கர்மா வந்து குறைய ஆரம்பிக்கும், நல்ல விஷயங்கள் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம சில விஷயங்கள் ஒரு கெட்ட கர்மா அப்படின்னு உண்டாயிருச்சு அப்படின்னா அதை 3 விஷயத்துல நம்ம பாதுகாத்து நம்ம இது பண்ணலாம். என்ன அப்படின்னா நம்பர் 1 இருக்கிறத இருந்தபடி அக்செப்ட் பண்ணிட்டு போறது. நம்பர் 2 டிட்டாச்மெண்ட்ல இது பெர்மனன்ட் கிடையாது, இது டெம்பரவரி தான் அப்படின்ட்டு அந்த ஒரு டிட்டாச்மெண்ட்ல இருக்கிறது. நம்பர் 3 குட் கர்மாவை விதைக்கிறது. நம்பர் 4 லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட் அப்படிங்கிறது. ஸோ லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட் என்ன அப்படின்னா லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண தேவையே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடந்துகிட்டே போயிட்டு இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சில விஷயங்கள் நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா புல் வந்து ரொம்ப வளர்றதுக்கு முயற்சி பண்ணாது, புல் கிராஸ். பேபிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்படியே வளர்றதுக்கு ரொம்ப நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் சாப்பாடு ஊட்டி பால் ஊட்டி தேன் ஊட்டி அது வளர வேண்டிய டைமில் கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும்.
அதே மாதிரி மீனுக்கு யாரும் நீச்சல் கற்றுக் கொடுக்கறதே கிடையாது. அதுக்கு யாராச்சும் ட்ரைனிங் போட்டு ஸ்விம்மிங் இப்படி தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அது நீந்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து நம்ம என்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம ஆத்மார்த்தமாக பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு சக்ஸஸில் தான் போய் முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதே ஒரு விஷயத்த வந்து ஒரு ஹேட்டு அல்லது வந்து கடனுக்கேன்னு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்த பண்ணுறோமோ அந்த இடத்துல உன்னுடைய எனர்ஜி வந்து நீ அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு என்ன அப்படின்னா, whenever the actions are motivated by a love, whenever the actions are motivated by a love, your energy will multiplies. Whenever the actions are motivated by a love, your energy will multiplies. Whenever the actions are motivated by a hate, your energy will deplete அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஆத்மார்த்தமாக பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நல்ல ஒரு விஷயத்தை போய் முடியும். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் கடனுக்கேன்னு பண்ணுறோம் அப்படின்னா இந்த எனர்ஜி, நம்மளுடைய எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்பெண்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸை பேசிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி சில விஷயங்கள் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ஒரு வேலையை அந்த வேலைக்காக பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை சக்ஸஸை கொடுத்துரும். அதே மாதிரி அந்த வேலை நம்மளுக்கு தேவையான சில என்ன ரெக்கக்னேஷனோ அதையும் வாங்கி கொடுக்கும். ஆனால் அந்த வேலையை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அது புட்டுக்கும். இன்னொன்று சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வேலை செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த வேலையை நான் தான் செஞ்சேன் அப்படின்ட்டு ஒரு படம் காட்டுறோம் இல்லையா, அதுக்கு தாங்க ரொம்ப டைம் எடுக்கும். அதுதான் ரொம்ப கஷ்டம். ஒரு செயலுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ஆத்மார்த்தமாக பண்ணும்போது அதுக்கு எனர்ஜி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகட்டும், ஒரு ஃபோட்டோகிராஃபரில் போய் ஃபோட்டோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்ப்பா அப்படின்னா, ஃபோட்டோ எடுக்கிறது என்னப்பா கஷ்டம், ஈஸியான விஷயம்ப்பா அப்படிம்பாரு. இதே ஒரு ஸ்விம்மிங் பண்ணுறவங்கள்ட்ட போய் ஸ்விம்மிங் பண்ணுறது என்னப்பா கஷ்டம், ஈஸியான விஷயம். ஒரு குக்குக்கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா குக்கு சூப்பராக இருக்கும், சமையல் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த சமையலை கடனுக்கேன்னு பண்ணுறவங்கள்ட்ட போய் கேட்டோங்க, ஐயோ இந்த சமையல் பண்ணுற வேலை இருக்கே அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட் அப்படிங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆத்மார்த்தமாக பண்ணு அப்படிம்பாங்க. ஸோ இந்த லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு சில 3 வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு டிப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ ஒரு ஸ்கில் இருக்குது, ஓகே இதுதான் என்னுடைய ஸ்கில், இதை நான் ஃபஸ்ட்டு வச்சுட்டு எப்படி நான் லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் பார்க்கணும். வழியை எனக்கு வராத ஒரு ஸ்கில்லை வச்சுட்டு நான் இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்போ என்னுடைய லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னா, இந்த சுச்சுவேஷன் இப்போ என் லைஃப்பில் இருக்குது, இதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் நல்ல ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு நம்புறது. ஸோ இதுதான் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த அக்செப்ட் பண்ணி நீ லைஃப்பை இருக்கிற மாதிரியே நீ அக்செப்ட் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சு அப்படின்னா நிறைய எனர்ஜி வந்து நீ ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறாங்க. செகண்ட் திங், ரெஸ்பான்சிபிலிட்டி. லைஃப்பில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒரு இப்போ எனக்கு ஒரு கெட்டது நடந்துச்சு அப்படின்னாலும் சரி, நல்லது நடந்துச்சுனாலும் சரி, அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணணும். இதுதான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறது. இந்த இப்போ ஒரு கெட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, லைஃப்ல ஒரு டஃப்பான ஃபேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு இந்த பர்சன் காரணம், இவன் தான் காரணம், இந்த பர்சன் தான் காரணம், இவன் இந்த சமூகம் தான் காரணம் அப்படின்ட்டு நம்ம என்னைக்கு ஒரு பிளேமிங் மோடுக்குள்ள போறோமோ அன்னைக்கே நம்மளோட லைஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி நம்ம அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக ஓகே இந்த விஷயம் நடந்துருச்சு, இதுக்கு நான் தான் காரணம், நான் மேக் பண்ண சாய்ஸஸ் தான் காரணம் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம லைஃபுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப் மாறுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நம்ம லைஃப் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம அடுத்தவங்க தான் காரணம் அப்படின்ட்டு பிளேமிங் மெத்தட்லேயே இருந்தோம் அப்படின்னா லைஃப் மாறுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமையே போயிடும் அப்படிங்கிறாங்க. நம்பர் 3, டிஃபென்ஸ்லெஸ்னஸ். டிஃபென்ஸ்லெஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது இதை நான் தான் பண்ணினேன் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறது. நான் சொல்கிற பாயிண்ட்டு தான் கரெக்டு, இல்லை நீங்கள் தப்பு, எனக்கு தெரியாதா, நான் சொல்கிற பாயிண்ட்டு தான் கரெக்டு இப்படின்ட்டு உன்னுடைய செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் உன்னைக்கு நீயே வந்து நீ ரொம்ப அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீ முயற்சி பண்ணுற பார்த்தியா, அதுதான் இந்த இடத்துல எனர்ஜியை அதிகமாக வேஸ்ட் பண்ணுறதுக்குண்டான ஒரு தன்மை. ஆனால் அந்த ஒரு இப்போ அடுத்தவங்க ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே, அதுக்கு அவங்களோட பாயிண்ட்டும் சில சமயம் கரெக்டாக இருக்கும், அவங்களோட ஒப்பீனியனை அவங்க மதிக்கணும். அந்த மாதிரி நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது உனக்கு நீ வச்சிருந்த எனர்ஜியை வந்து வேற ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அட் த சேம் டைம் எந்த விஷயத்துக்காக போராடுறியோ அந்த விஷயத்து மேலே நீ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு சக்ஸஸையும் கொடுத்துரும், உனக்கு பிரதிபலன் பார்க்காம உனக்கு நல்ல விஷயங்களையும் கொடுக்கும். ஆனால் இது நீ மேலே நீ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு, நீ டிஃபென்ஸ் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னா உனக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகும், அந்த எந்த விஷயத்துக்காக போராடுறியோ அது சக்ஸஸ் ஆகாமே போகும். ஸோ என்றைக்குமே அந்த ஒரு இதுதான் சொல்லுவாங்க, நான் பண்ணேன் அந்த மாதிரி நீ போராட ஆரம்பிச்ச அப்படின்னா உன்னுடைய எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு டிஃபென்ஸ்லெஸ்னஸ் அப்படிங்கிறது.
ஸோ அந்த அக்செப்டன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த டிஃபென்ஸ்லெஸ்னஸ், இந்த 3 பிரின்சிபல் மூலயமா இந்த லா ஆஃப் லீஸ்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறத சூப்பராக ஃபாலோ பண்ணலாம். இது லா ஆஃப் இன்டென்ஷன் அண்ட் டிசைர். இந்த லாவை பார்க்குறதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ் பற்றின சில விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக பேசி ஆகணும். இப்போ என்ன அப்படின்னா, யூனிவர்ஸில் எல்லா நேச்சுரல் திங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மேட் அப் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபிசிக்கல் பாடி ஆகட்டும், அல்லது வந்து மவுண்டன்ஸ் ஆகட்டும், ட்ரீ ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கட் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் எனர்ஜி தான். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, எனர்ஜியோட காம்பனன்ட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் வழிய, இது எல்லாமே மேட் அப் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்னொன்று வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம். இந்த நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, ட்ரீம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, ஃபிசிக்கல் பாடி, இது ஃபிசிக்கல் யூனிவர்ஸ் அப்படின்ட்டு நம்மளால் சில விஷயங்கள்லாம் யோசிக்க முடியுது. இது இப்படி அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணமே இந்த நர்வஸ் சிஸ்டம் இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இன்னொரு சிம்பிளான ஒரு டேர்ம்ஸை சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம சொல்லியிருந்திருப்போம், கேட்டிருப்போம். என்ன அப்படின்னா, பிண்டத்தில் அண்டம், அண்டத்தில் பிண்டம் அப்படிம்பாங்க. இங்கே என்ன இருக்கிறதோ அதுதான் இங்கே இருக்குது, இங்கே என்ன இருக்குதோ அதான் இங்கே இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தாங்க. இது என்ன அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்கான ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா இன்டென்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த எனர்ஜி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எங்கே ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோக்கஸ் நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு பெட் லவர்ஸ்க்கு வந்து நாய் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னா அந்த நாயோட எனர்ஜி சிஸ்டமில் இவங்க அலைன் ஆயிருக்காங்க. அப்போ எனர்ஜி வந்து உங்களுக்கு அங்கே ஃப்ளோ ஆயிருக்கு. இதே நீ இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் டு த ட்ரீ அப்படின்னா எனர்ஜி வந்து அந்த லெவலில் அலைன் ஆகிருக்கணும். ஸோ அந்த லெவலில் உன்னோட எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகணும். ஸோ இதே தான் ஒரு விஷயத்துல நீ ஆசைப்படுற அப்படின்னா உன்னுடைய எனர்ஜி எங்கே ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நீ கவனி அப்படிங்கிறாங்க. ஸோ whenever you are focused on your energy, அந்த எனர்ஜி எங்கே ஃப்ளோ ஆகுதுங்கிறத நீ கவனிக்க ஆரம்பிச்சு அப்படின்னா அந்த டிசைரை நோக்கி அது பயணிச்சிச்சு அப்படிங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிசைரில் கொண்டு போய் விட்டுரும். பட் இதே இது டிசைர் வந்து வீக்கான ஒரு விஷயம். இந்த டிசைருக்கெல்லாம் முன்னாடி ஒரு விஷயம் என்ன, ஸ்ட்ராங்கான விஷயம் என்ன அப்படின்னா இன்டென்ஷன் மேட்டர்ஸ். உன்னோட இன்டென்ஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா டிசைர் ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்டான இடத்துல போய் முடியும். உன்னோட இன்டென்ஷன் வந்து நெகட்டிவாக போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவாக தான் உன்னோட டிசைனும் இருக்கும். ஸோ இன்டென்ஷனை பலப்படுத்து அப்படிங்கிறாங்க. ஸோ இன்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீ நல்ல ஒரு இன்டென்ஷனில் எந்த ஒரு காரியத்தை நீ பண்ண அப்படின்னாலும் அது கண்டிப்பாக அதோட முடிவு வந்து நல்ல விதமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த லா ஆஃப் இன்டென்ஷன் அண்ட் டிசைரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா செல்ஃப் ரெஃபரல். நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்த்தா செல்ஃப் ரெஃபரல். உன்னுடைய நேச்சர் அலைன்மெண்ட்ஸ் ட்ரூ கான்ஷியஸ்னஸில் நீ இருந்த அப்படின்னா இந்த இன்டென்ஷன், இந்த டிசைர் வந்து உனக்கு பக்காவாக ஹெல்ப் பண்ணும். அப்படின்னா என்ன அப்படின்னா நீ வேற ஒரு எந்த ஒரு விஷயத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ப்ரெசென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணி உன்னுடைய இந்த நிதானம் என்ன தன்னிலையோ இந்த தன்னிலையில் நீ இருந்து எல்லா விஷயத்தையும் நீ செய்ய ஆரம்பிச்சு அப்படிங்கும்போது உனக்கு நல்ல இன்டென்ஷன், கெட்ட இன்டென்ஷன் என்ன அப்படின்ட்டு பிரிக்க பார்க்க தெரியும். பாசிட்டிவ் இன்டென்ஷன், நெகட்டிவ் இன்டென்ஷன். ஸோ அப்போ பாசிட்டிவ் இன்டென்ஷனை மட்டும் தான் நீ விதைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் பார்ட்டில் நீ போயிடுவேன். அப்போ அந்த பாசிட்டிவ் இன்டென்ஷன் நீ விதைச்ச அப்படின்னா உன்னுடைய எனர்ஜி இப்போ ப்ரெசென்ட் அட்டென்ஷனில் ஃபோக்கஸாக இருந்துச்சு அப்படிங்கும்போது உன்னுடைய டிசைர் ஆகிய அந்த அவுட்கம் நல்ல விஷயமா வரும். ஸோ திஸ் இஸ் கால்டு லா ஆஃப் இன்டென்ஷன் அண்ட் டிசைர். லா ஆஃப் டிட்டாச்மெண்ட். லா ஆஃப் டிட்டாச்மெண்ட் என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளே நம்ம சொல்லி முடிப்போமே. ஒரு செயல் நீ பண்ணும்போது நம்ம அந்த 5th லாவில் சொன்னது தான், ஒரு செயலை பண்ணும்போது அவுட்கம்மை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுட்டு அந்த செயலை நீ ஆரம்பிக்காத. அப்போ நீ அட்டாச்மெண்ட்டில் அந்த அவுட்புட்டில் வந்து நீ அட்டாச்சாக இருக்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது எதனால இது நிறைய பேர் நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னா ஃபியர் அப்படிங்கிற ஒரு விஷயம், செக்யூரிட்டி, இன்செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். நாளைக்கு இது நடக்காமல் போயிருச்சுன்னா என்ன பண்ணுறது, இது நடந்துருச்சுன்னா அப்படிங்கிறது என்ன பண்ணுறது. ஸோ அதனால இப்பயே எல்லாத்தையுமே இது பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற இதனால தான் வந்து அவுட்புட்டில் ரொம்ப அட்டாச்சாக இருக்குது. எந்த ஒரு செயலை நீ பண்ணுற அப்படின்னாலும் நீ ஆரம்பிக்கிறது மட்டும்தான் உன் வேலை, பண்ணுறது மட்டும்தான் உன் வேலை, அவுட்புட்டை யூனிவர்ஸ்ட்டை கொடுக்குறது, அது பார்த்துக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஃபியர் இல்லாமல், ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்லாம் இல்லாமல் நீ இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் உன்னுடைய சுயநிலையில் நீ எல்லாமே பண்ண ஆரம்பிச்சு அப்படிங்கும்போது யூனிவர்ஸே நிறைய விஷயங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 இயர்ஸில் வந்து நான் ஒரு 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் அதுக்கு வேலைகள் நான் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் அதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணணும், அதெல்லாம் நான் பண்ணணும். வழியில் இந்த 1 கோடி 10 வருஷத்தில் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோக்கஸ்லேயே நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா என்னுடைய அவுட்புட்டில் ரொம்ப அட்டாச்சாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள், 1 கோடிலாம் வேணாம், ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. ஒரு 10 நாளில் 5 கிலோமீட்டர் ஓடணும், இதுதான் ஒரு அவுட்கம்னு வச்சுக்கோங்க. 10 நாளில் 5 கிலோமீட்டர் ஓடணும்.
இப்போ இதே ஒரு பர்சன் வந்து அவனை விட நான் கம்மியான டைமில் நான் 5 கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை அட்டாச்சாக வச்சுட்டு அவுட்கமில் அட்டாச்சாக வச்சு அவன் ஓட ஆரம்பித்தான் அப்படின்னா அவனோட உண்மையான பொட்டன்ஷியலே தெரியாமல் அவன் ஓடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக ஸ்பீக்கிங் என்ன அப்படின்னா, உன்னுடைய உண்மையான பொட்டன்ஷியல் வந்து நீ 10 நாளில் 5 கிலோமீட்டரில் 10 கிலோமீட்டர் அவனை விட ரொம்ப கம்மியான டைம்லேயே ஓடுறதுனால பொட்டன்ஷியல் வந்து இவன்கிட்ட இருக்கும். ஆனால் இவன் என்ன நினச்சிக்குவான், அவனை விட கம்மியான டைமில் 10 நாளில் 5 கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லேயே ஓட ஆரம்பிச்சிட்டு இருப்பான். ஸோ இதுதான். ஸோ அவுட்புட்டில் நம்ம அட்டாச் ஆக 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 என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ட்ரூ பொட்டன்ஷியல் நம்மளுக்கு தெரியாமையே போயிடும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூனிவர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற விஷயத்த நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் எந்த ஒரு ஆக்ஷன்லையுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு வந்து விழுகும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த யூனிவர்ஸ் வந்து சில பாசிபிலிட்டிஸ் மூலிமா நம்மளை நல்ல இடத்துல கொண்டு போய் விட்டுரும். ஆனால் நம்ம இந்த அவுட்புட்டில் வந்து நம்ம அட்டாச் ஆகி டிட்டாச்மெண்ட் இல்லாமல் அவுட்புட்டில் அட்டாச் ஆகி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளோட ட்ரூ பொட்டன்ஷியலையும் இழந்துருவோம். யூனிவர்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளே தடுத்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி. இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தர்ம காரியங்கள் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோட அவுட்புட்டில் எனக்கு இது நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை பண்ணுறேன் அப்படின்னா அது நல்லது கிடைக்கவே கிடைக்காது. இது இன்னொரு இந்த கிவிங்லேயும் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, நிறைய கொடுக்கணும் அப்படிங்கும்போது மற்றவங்களுக்கு நீ நல்லது நிறையா பண்ணணும். அப்போ நான் பண்ணுறம்போது ஐயோ இது போகுதே, இது போனால் எனக்கு இது கிடைக்குமோ அப்படின்னு நீ எதிர்பார்த்து நீ பண்ணுற அப்படிங்கும்போது உனக்கு அது கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் எதிர்பார்க்காம நீ இதை பண்ணுற அப்படிங்கும்போது நீ எதிர்பார்க்காத லெவலுக்கு உனக்கு கிடைக்கும் அப்படிம்பாங்க. இன்னொரு தடவை திருப்பி சொல்கிறேன், நீ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நீ கொடுத்த அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் நீ எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை நீ கொடுக்குற அப்படிங்கும்போது நீ எதிர்பார்க்காத லெவலுக்கு அது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். பல மடங்கு எனக்கு உதவி வரும் அப்படிம்பாங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு லா ஆஃப் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பிரதிபலன் பார்க்காம பண்ணுங்க. அவுட்கம் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா எல்லாமே சக்ஸஸ் தான். லா நம்பர் 7, லா ஆஃப் தர்மா. திஸ் இஸ் த ஃபைனல் லா. லா ஆஃப் தர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா சிம்பிளாக வந்து லா ஆஃப் பர்பஸ் அப்படிங்கிறது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளாகட்டும் அல்லது ஒவ்வொரு மனுஷங்களாகட்டும் எல்லாத்துக்குமே பர்பஸ் ஒன்று இருக்குது. ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கிறனால தான் நம்ம இங்கே வந்து பிறந்திருக்கோம். எந்த பர்பஸுமே இல்லாமல் நாங்கள் பிறக்கவே மாட்டோம். ஸோ அந்த பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து பயங்கர பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பர்பஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உண்டான யூனிக்கான ஒரு டேலண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஹியூமனிட்டிக்கு நம்ம எப்படி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து உனக்கு பெயிண்டிங் அப்படிங்கிற ஸ்கில் வந்து நல்லா வருது அப்படின்னா பெயிண்டிங்கில் நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பி. உனக்கு ஜாகிங் வருது அப்படின்னா ரன்னிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பி. உனக்கு குக்கிங் வருது அப்படின்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணு. ஃபோட்டோகிராஃபியா அதில் ஃபோக்கஸ் பண்ணு. இல்லை உனக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங்கா அதில் ஃபோக்கஸ் பண்ணு. இல்லை உனக்கு வந்து மோட்டார் பைக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா அதில் ஃபோக்கஸ் பண்ணு. இது எல்லாத்தையும் தாண்டிட்டு இது எனக்கு வந்து இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அதை விட்டுட்டு நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு ஏஐ அல்லது மிஷின் லேர்னிங்கில் நான் போய் இது பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது பர்பஸே கிடையாது. உனக்கு ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி நீ விரும்பும்படியாக பண்ணுவ, ரொம்ப லவ் பண்ணி பண்ணுவ, ஆட்டோமேட்டிக்காக அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நீ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவ. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்ன அப்படின்னா உன்னுடைய யூனிக் டேலண்ட்டை நீ கண்டுபிடி. எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ஏதாச்சும் ஒரு யூனிக் டேலண்ட் நம்மளுக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பேசுறதுக்கான டேலண்ட் இருக்கும், சில பேர்த்துக்கு வரைகிறது, சில பேர்த்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறது, சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாட்காஸ்ட்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க, சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எம்சி நல்லா பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது, யூனிக்கான டேலண்ட். அந்த யூனிக்கான டேலண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பர்பஸை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அந்த யூனிக்கான டேலண்ட்டை வச்சு இந்த ஹியூமனிட்டிக்கு எப்படி சர்வீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கவனி. தென் ஆட்டோமேட்டிக்லி யூ லீட்ஸ் டு த பர்பஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால் லா ஆஃப் தர்மா. எந்த அளவுக்கு நம்ம தர்மம் பண்ண முடியும். தர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உன்னோட யூனிட்டான டேலண்ட்டை வச்சு நீ பண்ணக்கூடியதான் தர்மம் அப்படிங்கிறாங்க. இதுதாங்க 7 ஸ்பிரிச்சுவல் லாஸ் ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த 7 ஸ்பிரிச்சுவல் லாஸ் ஆஃப் சக்ஸஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஈஸியாக பக்காவான ஒரு சக்ஸஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க தீபக் சோப்ரா. ஸோ இந்த புக்கை வாங்கி கண்டிப்பாக படிங்க, மறக்காமல் படிங்க. இந்த புக்கோட அமேசான் லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி இந்த புக்கை வாங்கி கண்டிப்பாக மறக்காமல் படிங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் திஸ் திங்ஸ். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் திஸ் திங்ஸ். ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்ஸ் அ லாட். இன்னும் நெக்ஸ்ட் புக் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு ரிவ்யூவில் மீட் பண்ணலாம்.